ஓகே. இப்போ வந்து நான் கைடில வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் இந்த இயர் 2025க்கான நியூ பார்ட் அண்ட் டெஸ்ட் வந்து போட போறேன். ஸோ ரீசனிங் ப்ளஸ் ஆப்டிஸ் சேர்த்து போடுவோம். மத்தலாம் ஸ்கிப் பண்ணிருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ரீசனிங் செக்ஷன். டைமிங்கோட ஸ்ப்ளிட்டட் டைமிங்கோட வந்திருக்கு. ஓகே. இங்கிலீஷ். ஐம் ரெடி டு பிகின். ஓகே. 8% சிங்கிள் ரோ, 1 சீட் இஸ் வேக்கன்ட். ஸோ ஓகே, வேக்கன்ட்லாம் லாஸ்ட்டா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவேன் நான் எப்பவுமே. ஸோ அதனால மிஸ்செலேனியஸ் எழுதி நான் அட்டெண்ட் பண்றேன். ஓகே. இந்த மாரிலாம் குடுத்தனா என்னது? சிம்பிள் குடுத்துட்டு சிலாகிசம் போடணும். ஓகேவா? ஓகே. ரெட் பெர்சன்டேஜ் கிரேனா என்ன? ஒன்லி ரெட் இஸ் கிரே. அப்ப என்ன வரும்? கிரே, ரெட். ஓகேவா? ஒயிட் ஆஷ் ரெட். ஒன்லி எ ஃபியூ ரெட் ஆர் ஒயிட். ஒன்லி எ ஃபியூ ரெட் ஆர் ஒயிட் அப்படின்னா, ஒன்லி எ ஃபியூ ரெட் ஆர் ஒயிட். இப்படி மாத்தி படிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகே. ப்ளூ டாலர் ஒயிட்னா, ஆல் ப்ளூ ஆர் ஒயிட். ஆல் ப்ளூ ஆர் ஒயிட். ஓகேவா? ஓகே. ஒயிட் அண்ட் ரெட். ஒயிட் அண்ட் ரெட்னா என்ன வரும்? ஒயிட் அண்ட் ரெட்னா, சம் ஒயிட் இஸ் நாட் ரெட் அப்படின்னு சொல்றான். சம் ஒயிட் இஸ் நாட் ரெட். ஆனா சம் ரெட் இஸ் நாட் ஒயிட் தான் கரெக்ட். சம் ஒயிட் இஸ் நாட் ரெட் தப்பு. ஓகே. ஓகே. என்ன கேட்டிருக்கான்? விச் ஆர் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோன்னு கேட்டிருக்கான். கிரே ஆஷ் ப்ளூ. என்னது? ஒன்லி எ ஃபியூ ப்ளூ, ஒன்லி எ ஃபியூ ப்ளூ இஸ் கிரே. ஒன்லி எ ஃபியூ ப்ளூ இஸ் கிரே. தப்பு அது. ஏன்னா எந்த ப்ளூமே கிரே கிடையாது. ஓகே. ப்ளூ ஆஷ் டாலர் ரெட். அப்போ ப்ளூ ஆல் ப்ளூ கேன் பி ரெட். அப்போ ஆல் ப்ளூ கேன் பி ரெட்னு சொல்றான். அப்போ ஆல் ப்ளூ கேன் பி ரெட்டா இருக்கலாமா? இருக்கலாம். ஓகே. ஒயிட் பெர்சன்டேஜ் ப்ளூ. அது ஒன்லி ஒயிட் இஸ் ப்ளூ. தப்பு. ஒன்லி ஒயிட் இஸ் ப்ளூவா? ஏன்னா ஒன்லி ஒயிட் இஸ் ப்ளூன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி சொல்ல முடியும்? ஓகே. கிரே டாலர் ப்ளூ அப்படின்னா ஆல் கிரே இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் தப்பு. அப்போ என்னடா எல்லாமே தப்பாகுது? அப்போ தேர்டு மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஓ, எது ஃபாலோ ஆகுதுன்னு தான் ஆன்சர் சொல்லணுமா? ஓகே. நைஸ். ஓகே. வுட் அண்ட் லீஃப். வுட் அண்ட் லீஃப்னா என்ன வரும்? சம் வுட் இஸ் நாட் லீஃப். சம் வுட் இஸ் நாட் லீஃப். ஓகேவா? ஓகே. சம் பார்ட் மட்டும் நாட் லீஃப். ட்ரீ ஆஷ் லீஃப். ஒன்லி எ ஃபியூ லீஃப் இஸ் ட்ரீ. அப்போ ஒன்லி எ ஃபியூ லீஃப் இஸ் ட்ரீ அப்படின்னா இங்க வருமா? ட்ரீ டாலர் பிளான்ட். ஆல் ட்ரீ ஆர் பிளான்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே. பிளான்ட் டாலர் லீஃப். ஆல் பிளான்ட் இஸ் லீஃப். தப்பு. ட்ரீ டாலர் வுட். ஆல் ட்ரீ ஆர் வுட். ஆல் ட்ரீ ஆர் வுட் கரெக்டா? ஆல் ட்ரீ ஆர் வுட் தப்பு. லீஃப் அட் ஸ்டார் பிளான்ட். நோ பிளான்ட் இஸ் லீஃப் இஸ் எ பாசிபிலிட்டி. நோ பிளான்ட் இஸ் லீஃப் இஸ் எ பாசிபிலிட்டி கரெக்டா? தப்பு. கரெக்ட் தானே? ஓகே. பிளான்ட் அண்ட் வுட். சம் பிளான்ட் இஸ் நாட் வுட். சம் பிளான்ட் இஸ் நாட் வுட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் இங்க வருமா? பார்ப்போம். சரி, பிளான்ட் டாலர். ஆல் பிளான்ட் இஸ் ட்ரீ இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் பிளான்ட் இஸ் ட்ரீ இஸ் எ பாசிபிலிட்டி. இதுதான் கரெக்ட். அது தப்பு. ஓகே. கங்கா ஆஷ் காவேரி. கங்கா ஆஷ் காவேரினா கங்கா ஒன்லி எ ஃபியூ காவேரி ஆர் கங்கா. ஒன்லி எ ஃபியூ காவேரி ஆர் கங்கா. ரவி அட் காவேரி. நோ காவேரி இஸ் ரவி. நோ காவேரி இஸ் ரவி. ஓகே. ரவி டாலர். ஆல் ரவி ஆர் நர்மதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. கங்கா அண்ட் ரவி. சம் கங்கா இஸ் நாட் ரவி. சம் கங்கா இஸ் நாட் ரவி. கரெக்டு. சம் கங்கா இஸ் நாட் ரவி. ஓகே. ஆஹா. இந்த பாயிண்ட்டு இது எல்லாமே ரவி கிடையாதுல்ல. அப்போ ஸோ சம் கங்கா நாட் ரவி கரெக்டாக தானே? கரெக்டு தான். சரி, விடு பார்த்துக்கலாம். ஓகே. 7% வந்து 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. லாஸ்ட்டாக வருவோம். ஃபஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே. 10 பேர் சவுத் வச்சுக்கிறாங்க. ஓகே. 8 பேர், 3 மேரிட் கப்புள், பிளட் ரிலேஷனு. ஓகே. 10 பேர். ஓகே. கார்பேஜ் நம்மளே கார்பேஜ் ஆயிரும் பொழுது. ஓகே. வேர்ல்டு ஏன் ஃபஸ்ட்டு வந்துச்சு? வேர்ல்டு வந்து லாஸ்ட் லெட்டர்னால ஃபஸ்ட்டு வந்துச்சு. 47 லாஸ்ட்டில் போச்சு தெரில. 81, 51, 39, 61, 47. ஏன் 47? ஆட் பண்ணால் 9, 11, 6, 12, 7. எப்படி பார்த்தாலுமே 47 முன்னாடி போச்சுன்னு தெரியலையே. ஓகே. 47, 61 எப்படி பார்க்குறாங்க? 47 அடுத்து 61, அடுத்து 39. ஓகே. இது என்ன லாஜிக்கில் இருக்குது? 11, 7,
12, 6, 9 கூட்டினாலுமே வரலையே. மல்டிப்ளை பண்ணால் 28, 6, 27, 5, 8 என்ன லாஜிக்கு? நோ தெரில. ஓகே, எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சி கிரேட்டர் தென் என். சி கிரேட்டர் தென் என்ன வரும்? ஓ இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, என் எங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. ஓ கிரேட்டர் தென் ஜே, ஜே கிரேட்டர் தென் என் கரெக்டு. பி கிரேட்டர் தென் எல், பி கிரேட்டர் தென் எல் வருமா? பிலேருந்து எல்லுக்கு போகவே முடியாது, எப்படி பார்த்தாலும் தப்பு. அவ்வளோதான். ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. ஓகே, கியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். கியூ எங்கே இருக்குது? டி வரைக்கும் இங்கே இருக்குது. டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். டபிள்யூ இங்கே இருக்குது, ஆனால் வராது. வி கிரேட்டர் தென் என், வி கிரேட்டர் தென் எஸ் வரைக்கும் வரும். சாரி, வி கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் என் கரெக்டு. ஒன்லி 2 இஸ் ட்ரூ. ஓகே, 12 பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஓகே, இதெல்லாம் பஸ்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங், எல்லாமே கிரிட்டிக்கல் ரீசனிங். கோடிங், டிகோடிங். ஓகே, சைனீஸ் கோடிங் கேட்டிருக்காங்க. ஓகே, நோ நோ எங்கே இருக்குது? 1 1 சில்வர் சில்வர். அப்போ நோவும் என்னது ஏபியும். அப்போ நோ ஆர் ஏபி அப்படின்னா என்ன மீனிங்? 1 ஆர் சில்வர். ஓகேவா? கரெக்டு தானே? ஓகே, இப்போது ஜாவ்லின் த்ரோ இங்கே இருக்குது. வேறு எங்கன்னா ஜாவ்லின் இருக்கா? அப்போ ஜாவ்லின் இங்கே இருக்குது. அப்போ ஜாவ்லின்னா என்ன? இது இடத்துல காமனாக என்ன இருக்குது? நோ ஏபி போக மை யூகே இருக்குது. அப்போ யூகேனா உங்களுக்கு ஜாவ்லின். ஓகேவா? அப்போ என்ன இருக்கும் ரிமைனிங்? மைனா வந்து உங்களுக்கு த்ரோ. ஓகேவா? ஓகே, அப்போ அடுத்து என்ன? ஜாவ்லின் முடிஞ்சு. அப்புறம் நீராஜ், நீராஜ் சோப்ரா. நீராஜ் சோப்ரா மட்டும் தான் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கேஎம் ஆர் விடி அப்படின்னா நீராஜ் சோப்ரா. ஓகேவா? ஓகே, கேஎம் விடி நோ ஆப் எல்லாமே முடிஞ்சது கரெக்டாக? ஓகே, சில்வர் இன் ஒலிம்பிக் கேம்ஸ். அப்போ சில்வர் இங்கே இருக்கா? அப்போ ஏபி சில்வர் மட்டும்தான். அப்போ சில்வர் வந்து ஏபி, நோ வந்து 1. ஓகேவா? ஓகே, இப்போ சில்வர் முடிஞ்சு. அப்புறம் இன் ஒலிம்பிக் கேம்ஸ். அப்போ இது ரெண்டுத்துல காமனாக என்ன இருக்குது? இன்னு மட்டும் தான் இருக்குது. புரியுதா? அப்போ இன்னோட வேல்யூ என்ன? ஜிஹெச். ஓகே, ஜிஹெச் போயிடுச்சா? அப்புறம் எம்யூ, எம்யூ என்ன இருக்குது? எம்யூஆர்இ வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகல அப்படின்னா எம்யூ ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. நோ மை ஏபி யூகே முடிஞ்சு. விடி ஓகே எல்லாம் முடிஞ்சு. வாட் இஸ் த கோட் ஆஃப் த த்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. த்ரோனா என்னது? மை. ஓகேவா? ஓகே, இந்த ஃப்ரேஸ் நிராஜ் 1 கோல்டு, நிராஜ் 1 கோல்டு, நிராஜ் 1 கோல்டுனா 1க்கு வந்து நோன்னு தெரியும். கோல்டு எங்கே இருக்கா? கோல்டு இல்லை. ஓகே, அப்போது நிராஜுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ நிராஜுக்கு வந்து விடி அப்படின்னா கே தான் என்னது? சோப்ரா. அப்போ சோப்ரா இன் கோல்டு. அப்போ சோப்ராக்கு நம்மளுக்கு தெரியும். சோப்ராக்கு என்னது? கேஎம்னு தெரியும். ஓகே, சோப்ராக்கு வந்து கேஎம். இன்னும் நான் வந்து ஜிஹெச்சா? ஓகே, கோல்டுக்கு தான் நமக்கு தெரியல ஏஒய்னா. அப்போ கேஎம் ஜிஹெச் ஏஒய். கரெக்டாக? கேஎம் ஜிஹெச் ஏஒய். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இது வந்து அவர் ஹேண்ட் வச்சு இப்போ வந்து எப்படி, அதாவது இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸாக கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் டைமை மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் 2 symbols are given together, the default first symbol is considered as hour hand and second symbol is considered as a minute hand. If the time is not mentioned, then it will be considered as a PM. Example, இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ மணியில் வந்து இப்போது லெஸ் தென் காட்டுனா இது 4 ஆண்டு இருக்குமா? அவர் ஹேண்டு ஃபஸ்ட்டு அவர் ஹேண்ட் 4 ஆண்டு இருக்கும். அடுத்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 ஆண்டு இருக்கும். அப்போ 4:25 டைமிங். ஓகேவா? ஓகே, அப்போ எப்பவுமே என்னது டைம் அவன் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அது எப்பவுமே பிஎம் தான். சரியா? ஓகே, 2 bikes பி ஏ அண்ட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் டவுன்ஸ் எம் அண்ட் என். ஓகே, விச் ஆர் 180 கிலோமீட்டர் அப்பார்ட். ஓகேவா? பைக் ஏ, பைக் பி. ஏ இஸ் ஸ்டார்ட்ஸ் எட் பர்சன்டேஜ் கொஷின் மார்க். பர்சன்டேஜ்னா என்ன? 3 பர்சன்டேஜ்னா 6 ஆண்டுக்குது. அப்போ 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, 45 கிலோமீட்டர் பர் ஹவரில். ஓகே, பைக் பி வந்து என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அண்டுனா என்னது? 10 பர்சன்டேஜ்னா 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, 10:30 AM. ஓகேவா? ஏஎம்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டான். அப்போ இவன் பிஎம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? ஓகே, வித் ஸ்பீட் ஆஃப் 3 times ஸ்லோயர் தென் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னது? 15. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் இந்த ரீச்சிங் த ரெஸ்பெக்டிவ் டெஸ்டினேஷன்? இவன் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணானா எத்தனை மணி நேரத்தில் போவான்? 4 மணி நேரத்தில் போவான். கரெக்டாக? ஓகே, 4 மணி நேரத்தில் போகிறான்னா இவன் 7:30 மணிக்கு போயிருப்பான். சரியா? ஓகே, இவன் 12 மணி நேரத்தில் போவான். கரெக்டாக? 12 மணி நேரத்தில் போகிறானா இருக்கும் 10:30 PM ஆயிருக்கும். ஓகேவா? 10:30 PMக்கும் 7:30 PMக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன்னா இங்கே ஏஎம்மும் பிஎம்மான்னு கொடுக்கல. அப்போ என்னது? 3 hours. 3 ஹவர்ஸ்னால் என்னது?
எங்கே இருக்குது? கொஷின் மார்க் ஹவர்ஸ். கொஷின் மார்க் ஹவர்ஸ் எங்கே இருக்குது? கொஷின் மார்க் ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். ஓகேவா? ஓகே. த போட் sails ஃப்ரம் எக்ஸ் டுவர்ட்ஸ் போர்ட் ஒய். எக்ஸ் டுவர்ட்ஸ் போர்ட் ஒய். எக்ஸ்லேருந்து போயிட்டு ஒய்க்கு போகுது. அட்டு பர்சன்டேஜ்னா என்ன? 6. லெஸ் தென்னா என்ன? லெஸ் தென் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 6:20க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 4 இருந்துச்சுன்னா 20 தானே. ஓகே. அண்ட் டேக்ஸ் 4 hours டு ரீச் ஆஃப் வே. அப்போ 4 ஹவர்ஸ்னால் 10:20க்கு இங்கே சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். தென் இட் டிக்ரீஸ் ஸ்பீட் 1/3 டியூ டு த ஹெவி இஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 120 கிலோமீட்டர். ஓகே. 120 கிலோமீட்டர். ஓகே. 120 கிலோமீட்டரு 60 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வந்துச்சு? 4 மணி நேரத்தில் வந்துச்சு. அப்போ ஸ்பீட் என்ன? 15 கிலோமீட்டர். அப்போது ரெடியூஸ்டு பை ஸ்பீட் பை 1/3 டூ 1/3 இல்லை 1/3. அப்போ 10 மணி நேரமா 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடாக மாறுது. அப்போது 6 மணி நேரம் ஆகுமா? அப்போ 16:20க்கு அவங்க போவாங்க. அப்படின்னா என்னது? 4:20 அப்படின்னு மாறி இருக்குமா? ஓகே. 4:20 என்னது? இப்போ கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து பிஎம்ல தான் கொடுத்துருக்காங்க. சரியா? 10:20 பிஎம். அப்போ என்ன இருக்கும்? வெடிகால 4:20 ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ தான் ஏஎம் கொடுத்துருக்காங்க. 4னா என்னது? கொஷின். இது லெஸ் தென். 20னா என்னது? திரும்ப அதே சிம்பிள். அப்போது லெஸ் தென் ஏஎம் அப்படின்னு வரும். 4:20க்கு போய் ரீச் ஆவாங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே வந்துட்டோம். 8 பர்சன் வந்து ஒரு சிங்கிள் ரோவில் உட்காந்துருக்காங்க. 9 சீட் இருக்குது. வேறு 1 சீட் இஸ் வேக்கன்ட். சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபேஸ் நாட் வைல் ஓகே நாட் மோர் தென் 2 adjacent persons ஃபேஸிங் த சேம் டேரக்ஷன். ஓகேவா? பார்க்க தான் செம்மையாக இருக்கும். ஆனால் வச்சா தேன் மாதிரி போகும் அந்த கொஸ்டின்லாம். ஓகேவா? ஓகே. 7 பர்சன் இருக்காங்க. ஓகே. ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் மாற்றுறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போவோம். 7 பர்சன் வந்து 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. டாப் மோஸ்ட் லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 1. ஓகே. 7 பேர் இருக்காங்க. என்ன வரும்? எல் இஸ் ஆன் ப்ரைம் நம்பர் 4 அண்ட் 2 ஃப்ளோர்ஸ் அபவ் பி. அப்போ எல் வந்து ப்ரைம் நம்பர்னால் இங்கெல்லாம் வரலாமா? ஏன்னா 3னா 2 ஃப்ளோர் அபவ்னா 2 ஃப்ளோர்ஸ் அபவ் பினா இங்கே வராது. அப்போ பி இங்கே வருமா? ஓகே. வேறு எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஓகே. மோர் தென் 2 ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் பி அண்ட் ஜே. மோர் தென் 2 ஃப்ளோர்ஸ்னால் பி அண்ட் ஜே கேப் விட்டு இங்கே வைக்கக்கூடாது. ஸோ ஜே இங்கே வைக்கணும். 2 விட்டு ஜே இங்கே வைக்கக்கூடாது. ஸோ 2 விட்டு ஜே இங்கே வைக்கணும். 2 விட்டு ஜே இங்கே தவிர்த்து மற்ற எல்லாத்துலையும் ஜே வைக்கலாம். எல்பி கரெக்டாக? அப்போ ஜே இங்கே வைக்கலாம், ஜே இங்கே வைக்கலாம். கரெக்டாக தானே? ஓகே. ஓ லீவ்ஸ் அட்ஜஸ்ட் டு ஜே. அப்போ ஓ லீவ்ஸ் அட்ஜஸ்ட் டு ஜேனா இங்கே வரும் ஓ இங்கே வரும், ஓ இங்கே வரும். இதுலேயே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஓ லீவ்ஸ் அட்ஜஸ்ட் டு ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஓ லீவ்ஸ் அட்ஜஸ்ட் டு ஜே அப்படின்னா இப்போ ஜே பக்கத்தில் ஓ மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த பாசிபிலிட்டிலாம் கரெக்டு. அப்போ இதெல்லாம் தப்பு. ஏன்னா இது பக்கத்தில் வேறு பாசிபிலிட்டி ஆன்சர் வரும்ல. அப்போ இது 3 கரெக்டு. ஓகே. ஒன்லி 3% லீவ்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் கே. அப்போ 3 விட்டு கே இங்கே வரும். 1 2 3 விட்டு கே இங்கே வரும். 1 2 3 விட்டு கே இங்கே வரும். ஓகே. கே லீவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் பிலோ என். அப்போ கே என் இங்கே வருமா? அப்போ கே லீவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் பிலோ என்னா இது தப்பு. ஓகே. எம் டசன்ட் லீவ் ஆன் த ஃப்ளோர் விச் இஸ் அட்ஜஸ்ட் டு என். அப்போ எம் இங்கே தான் வச்சாகணும். ஸோ இது தப்பு. இதுதான் ஆன்சர். ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். 7 6 5 4 3 2 1. என்னது ஆன்சர்? JOLNPKM. ஓகேவா? ஓகே. இதான் ஆன்சரு. ஸோ மிச்சதெல்லாம் வந்து அழிச்சிருவோம். இப்போ வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பெஷல் கண்டிஷன்? There are 50 steps in a building where the bottommost step is numbered as 1 and the topmost step is numbered as 50. And there are 7 cards which are numbered as the first 7 prime numbers. There are 7 cards which are numbered as the first 7 prime numbers. Okay. என்னது 7 cards? First 7 prime numbers என்ன? 2 3 5 7 11 13 3 4 5 3 4 5 6 ஆச்சு 7 prime number. Okay. Initially each person stands on a step which is numbered as a product of the respective floor numbers and 7. அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் ஃப்ளோர் நம்பர்ஸ் இன்டூ 7. அப்போது எத்தனாவது ஃப்ளோரில் நிற்பாங்க? 7வது ஸ்டெப்பில் நிற்கிறான். இவன் 14வது ஸ்டெப்பில் நிற்கிறான். இவன் 21வது ஸ்டெப்பில், இவன் 28வது ஸ்டெப்பில். புரியுதா? அவன் ஃப்ளோர் நம்பரோட 7 மல்டிப்ளை பண்ணால் அவன் 10வது ஸ்டெப்பில் நிற்கிறான். ஒரு பில்டிங்லேயும் 50 ஸ்டெப் இருக்குது. அப்போ இங்கே 35, இங்கே 42, இவன் 49வது ஸ்டெப்பில் நிற்பான். இது ஸ்டெப்ஸில் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ ஃப்ளோர் 1 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லா ஸ்டெப்லையும் நிற்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. Each card is distributed to each person in alphabetic order such that the first prime number card received by first person. Alphabetic orderல கொடுத்துட்டாங்க. ஓகே. என்னது? JKL தானே? அப்போ ஜேனா என்னது? 2, கேனா என்னது? 3, எல்னா என்னது? 5, எம்னா என்னது? 7, என்னா என்னது? 11, ஓனா என்னது? 13, பீனா என்னது? 17. ஓகே. The person who lives on odd numbered floor moves downward. அதாவது odd numbered floorல இருக்கவங்களாம் downward. odd numbered floorல இருக்கவங்களாம் downward. அந்த even numbered floorலாம் வந்து upward direction மூவ் ஆனாங்க. Respective steps according to the card which is received by the particular person. If the person has to step more than step 50, then the person stops in 50 step and the 15. ஓகே. புரியுதா? இப்போது எப்படின்னா
இப்போ இவன் ஈவன் நம்பரா இவன் ஆட் நம்பர்ல இருக்கானா, இவன் என்ன பண்ணுவான் 7 ஸ்டெப் கீழ வரணும். 7 ஸ்டெப் கீழ வந்தா என்னது? இவன் 7வது ஸ்டெப்ல தான் இருக்கான். அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்க்கே வந்துருவான். ஆஃப்டர் த பெர்சன்ஸ் ஆர் மூவிங் அக்கார்டிங் டூ கார்ட்ஸ், ஹூ அமாங் த ஃபாலோயிங் பெர்சன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஸ்டெப் 30 அப்படின்னு எடுத்திருக்கான். ஸ்டெப் 30னா இப்போ இது ஆட் நம்பரா? இவன் 5 ஸ்டெப் கீழ குறையணும். அப்போ யாரு போவா கீழ? L தான் கீழ போவான். புரியுதா? கரெக்ட் தானே? ஓகே. நெக்ஸ்ட். அண்ட் விச் ஸ்டெப் ஃபாலோயிங் ஸ்டெப் ஓ ஸ்டாண்ட் ஆஸ் பர் த கண்டிஷன். ஓ வந்து 13 ஸ்டெப் மேலே போகணும். 13 ஸ்டெப் மேலே போனால் 42ல் 13 ஸ்டெப் மேலே போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் 50வது ஸ்டெப்பில் தான் நம்மளால் இருக்க முடியும். கரெக்ட் தானே? ஆனால் ஓகே 50வது ஸ்டெப்பில் தான் ஃபைனலாக இருக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் அதுக்கு மேலே போக முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான் கண்டிஷன். ஆஃப்டர் த பர்சன்ஸ் ஆர் மூவிங் அக்கார்டிங் டு த கார்ட்ஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டெப் நம்பர்ஸ் ஆஃப் ஜே அண்ட் என்? ஜே எங்கே இருக்கான்? ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்கான். அப்போ 2 ஸ்டெப்பு கீழே வந்தால் என்ன வரும்? 47வது ஃப்ளோரில் இருப்பான். ஓகே. அடுத்து என் வந்து ஈவன் நம்பரில் இருக்கான். அப்போ 11 ஸ்டெப் மேலே போனால் 39. 2 பேருக்கு டிஃபரன்ஸ் என்ன? 8 ஃப்ளோர். ஓகேவா? இருக்கு. ஓகே. அமாங் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் அபோவ் கே. 3 ஃப்ளோர்ஸ் அபோவ் கே என்ன? 1 2 3 எல். எல்லா? ஓகே. எல் 2 ஃப்ளோர்ஸ் அபோவ் பி அப்படின்னு சொல்லலாமா? 2 ஃப்ளோர்ஸ் பிலோ பியா? 1 is immediately below ஓ. ஓகே. ஓகே. இதான் ஆன்சர். வேறு எதுவும் போத் அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே. வேறு எதுவும் பாயிண்ட் விட்டுமா? என்ன இது? இந்த கொஸ்டின் எதுவும் போடலையா? ஓகே. லிவ்ஸ் ஆன் டாப் மோஸ்ட் அண்ட் பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஜேவும் எம்மும் கரெக்டாக தானே? ஓகே. ஸோ இது முடிஞ்சு இந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட். 10% சிட்டிங் அரௌண்ட் a circular table facing center but not some each of the person has different month. ஓகே. அண்ட் சேம் இயர். மந்த்தும் வச்சு போடணும், இதையும் வச்சு போடணும். சூப்பர். ஓகே. 10% சேம் ஃபேமிலி 3. ஓகே. 10 ஃப்ளோர்டு பில்டிங். ஓகே. ட்ரை பண்ணுவோம். The bottommost floor is number as 1 2 3 5 6 7. 3க்கு அப்புறம் 5 வராது, 4 தான் நான் சும்மா சொல்கிறேன். 9 10. ஓகேவா? ஓகே. பிளட் ரிலேஷனையும் சைமல்டேனியஸாக கொண்டு போகணும், இதையும் சைமல்டேனியஸாக கொண்டு போகணும், இல்லைனா மாட்டிப்போம். ஓகேவா? மாட்டுவோம் எப்படியும். ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. பி who is a sister of D. B who is a sister of D. ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர். ஓகே. பி லீவ்ஸ் அபோவ் ஏ. அப்போ என்ன வரும்? இப்படி எழுதிக்கலாம் சிம்பிளாக. பி லீவ்ஸ் அபோவ் ஏ. முடிஞ்சா? ஓகே. அடுத்து டி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹெச். டி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹெச். ஓகே. அண்ட் லீவ்ஸ் இமீடியட்லி அபோவ் பி. அண்ட் டி லீவ்ஸ் இமீடியட்லி அபோவ் பி. டி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஹெச். எப்படி வரலாம்? டி இஸ் அன்மேரிட். அப்போ டி அன்மேரிட்னா இப்போ அவன் பிரதர் இன் லா இருக்கானா, இப்படி பாருங்க. இப்போ அவனுக்கு ஒய்ஃப் இருந்து அவங்களுக்கு ஒருத்தங்க இருந்தால் டி பிரதர் இன் லாவும் மாற முடியும். ஆனால் இவனா பிரதர் இன் லா அப்படின்னா அப்போ என்ன அதுக்கு? இவங்க கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஹெச் வந்து இவங்களோட ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், இல்லை வேற மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னொரு தங்கச்சி இருந்து அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டி வந்து பிரதர் இன் லா. ஓகேவா? ஓகே. டி இஸ் அன்மேரிட் ஆஸ் அன் ஒன்லி ஒன் சிப்ளிங். ஒன் சிப்ளிங் தான் இருக்கான்றப்ப என்னதான்? ஒரே கதி இது மட்டும்தான். வேற எதுவும் வழி இருக்கா? இல்லை. புரியுதா? அடுத்த பாயிண்ட் படிக்கிறப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட். சி இஸ் எ நெஃப்யூ ஆஃப் டி. சி இஸ் எ நெஃப்யூ ஆஃப் டினா இவங்க நெஃப்யூனா என்னது? நீஸ்னா பையன், நீஸ்னா பொண்ணு, நெஃப்யூனா 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 பையன் தானே. சி இஸ் எ நெஃப்யூ. சரி போடு. அண்ட் லீவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் பிலோ பி. அப்போ என்ன வரும்? சி இங்கே வருமா? ஓகே. அண்ட் லீவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் பிலோ பி. 4 ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் சி அண்ட் த கிராண்ட் மதர் ஆஃப் ஜி. சி அண்ட் த கிராண்ட் மதர் ஆஃப் ஜி. G who is a sister of C. G who is a sister of C. G who is a sister of C. And the grandmother of G. Gக்கு வந்து ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு அம்மா இருப்பாங்களா? புரியுதா? அவங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க தான் கிராண்ட் மதர். ஓகேவா? ஓகே. ஓகே. தேர் ஆர் நோ சிங்கிள் பேரண்ட்ஸ் இன் ஃபேமிலி அண்ட் ஒன்லி 2 கப்புள்ஸ் ஹேவ் த சில்ட்ரன். ஓகே. இவங்க ஒரு கப்புள், இவங்க ஒரு கப்புள். அப்போ 2 கப்புளுக்கு தான் சில்ட்ரன் இருக்கும். ஓகேவா? ஓகே. The person whose name starts with a vowel letter live on an even numbered floor. The person whose name starts with a vowel letter lives on an even numbered floor. எப்படி யோசிக்கணும்? அப்போ ஏவை நான் வச்சா இங்கே வைக்கலாம். நான் சும்மா ஒரு பேசிக்கான அசம்ஷன் வைக்கிறேன். ஏசி 1 விட்டு பி டி. ஏ இங்கே வச்சா சி இங்கே, 1 விட்டு பி 1 விட்டு டி. அப்புறம் ஏ இங்கே வச்சுன்னா 2 4 6. ஏ இங்கே வச்சா சி 1 விட்டு பி 1 விட்டு டி. 8க்குலாம் போக முடியாது. ஸோ இது 3 பாசிபிலிட்டி தான். கரெக்டாக தானே? ஓகே. G is a sister of C. J is a sister in law of A. அப்போது என்ன பாயிண்ட்டு? 4 ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் G அண்ட் த கிராண்ட் மதர் ஆஃப் G. கிராண்ட் மதர் நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கிராண்ட் மதர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பாயிண்ட்டு? 4 ஃப்ளோர்ஸ் வந்து சிக்கும் ஜீனோட கிராண்ட் மதருக்கும் நடுவில் 4 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஜிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 4 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் சி அண்ட் எக்ஸ். சிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 4. 1 2 3 4. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. 1 2 3 4. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? 1 2 3 4. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேறு எதுவும் வழி இருக்கா? இல்லை. ஓகே. ஜே இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ. இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். வவுல்னா அது என்னது?
ஈவன் நம்பர் ஃப்ளோரில் தான் வரணும். இந்த பாயிண்ட் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது ஏஇஐ அப்படிலாம் பாயிண்ட்டை கொண்டு போகணும். இப்போ நான் எப்படி யோசிக்கணும் இங்கே இஐ இங்கே கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சும்மா சொல்கிறேன். இ இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஐ. ஓகே, ஜே இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏவா? ஏ who is a brother in law of F is a sister in I who is married to J, I who is married to J. B is the daughter-in-law of I, B is the daughter-in-law of I. B is the daughter-in-law of I னா அப்போ ஐக்கும் ஜேக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 1 தான் ஃபிக்ஸ் ஆகணும். என்னது? இ இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது இ நான் இங்கே போட்டு இ இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஐயா, அப்போ இ இங்கே போடலாமா? இ இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஐ. ஜே இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஜே இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏவா? அப்போ ஏ இங்கே வருமா? ஜே இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏவா? E is a sister-in-law of I. J is a sister-in-law of A. A who is a brother-in-law of F. A who is a brother-in-law of F. என்னடா எங்கெங்கேயோ லிங்க் பண்ணுறேன். 4 6 நிறைய போதா? அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன் இருக்கு. எப்படி ரிலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் J is a sister-in-law of A. A who is a brother-in-law of J is a sister-in-law of A. A who is a brother-in-law of F. J is a sister-in-law of A. இப்படி கனெக்ட் பண்ணலாமா? ஏன் இப்படி யோசிக்க கூடாது? J is a sister-in-law of A. A who is the brother-in-law of F. அப்போ என்ன பண்ணலாம்? F இங்கே வச்சுக்கலாம்ல. இவனுக்கு தம்பி ஒருத்தருக்கான், F ஒருத்தருக்கான் அப்படின்னு. சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த ஃபேமிலி. இப்போ எத்தனை ஃபிக்ஸ் ஆயிருக்கு? 4 7 9 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஒன்று ஒருத்தனை தான் ஃபிக்ஸ் பண்ணோம். E is a sister-in-law of I. E is a sister-in-law of I. போட்டாச்சா? ஓகே, இப்போ நான் F மட்டும் தான் போடணும். F is a male member of immediately below E. ஓகே, I doesn't do J has no siblings. Jக்கு வந்து சிப்ளிங்ஸே கிடையாதா? சூப்பராக வச்சான் பட் ட்விஸ்ட் எனக்கு. அப்போ J is the sister-in-law of A அப்படின்னா அப்போ ஜேக்கு சிப்ளிங்கே இல்லை அப்படின்னா நமக்கு இப்படி மட்டும் தானே வந்தாகணும். அப்போ ஏன் இப்படி திருப்பி யோசிக்கக்கூடாது? நீ புரியுதா? நான் தப்பாக யோசிக்கிறேன். அப்போ நான் ஜேவை இந்த பக்கம் போட்டு ஐ இந்த பக்கம் போட்டேன்னா ஜே இஸ் அ சிஸ்டர்-இன்-லா ஆஃப் ஏ. கரெக்டாக தானே? அப்போ ஏ இங்கே வந்துருமா? ஏ who is a brother-in-law of F. ஏ who is a brother-in-law of Fனா அப்போ ஜேக்கு தான் சிப்ளிங்கே கிடையாதுல்ல. அப்போ என்ன வரும்? I who is married to Joe, B is a daughter-in-law of I. B is a daughter-in-law of I முடிஞ்சிச்சு. J is a sister-in-law of A. A who is a brother-in-law of F. A who is a brother-in-law of Fனா அப்போ நான் இவங்களுக்கு ஒரு F தம்பின்னு போட்டு இப்படி போட்டுக்கலாம்ல. கரெக்டாக தானே? வேற என்ன பாயிண்ட்டு? ஏ 1 2 3 F is a male member of the family. ஓகே, E is a sister-in-law of I. என்ன பாயிண்ட் மிஸ் ஆகுது? A B C D E மிஸ் ஆகுதா? E is a sister-in-law of I. E is a sister-in-law of I. யாரா நீ? A is the A who is a brother-in-law of F. Oh my goodness. ஏன் இப்படி வரக்கூடாது? A who is a brother-in-law of F. E who is a sister-in-law of I. இவங்க 2 பேர் தம்பியா இருக்காங்க. புரியுதா? அண்ணன் தம்பி கூட ஒரு பிளட் ரிலேஷன். போடு. ஓகே, இந்த பாயிண்ட் என்னது? E is a sister-in-law of I. அப்போ கிராண்ட் டாட்டர் என்ன? சீனோட கிராண்ட் டாட்டர் யாரு? சாரி, ஜீனோட கிராண்ட் டாட்டர் யாரு? ஜீனோட கிராண்ட் மதர் யாரு? 2 பேருமே கிராண்ட் மதர் தான். ஜேவும் கிராண்ட் மதர் தான், ஈயும் கிராண்ட் மதர் தான். அப்போ ஜேவும் வரலாம், ஈயும் வரலாம். ஓகே, சன் ஆஃப் ஜே. சன் ஆஃப் ஜே யாரு? H. டசன்ட் லிவ்ஸ் on a floor which is a square of a prime number. Square of a prime number என்னது? 4 9. அப்போ ஜே வந்து 4லையும் 9லையும் இருக்கக்கூடாது. ஓகே, இன்கேஸ் நான் ஜே வந்து எதுவுமே யோசிக்காது நீ. ஐ டசன்ட் லிவ் இமிடியட்லி அபவுட் ஜி. ஐ வந்து இமிடியட்லி அபவுட் ஜி வந்து இருக்கக்கூடாது. ஓகே, வேற என்ன பாயிண்ட்? எங்கெங்கேயோ விட்டு போகிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் அபவுட் ஜே இஸ் 2 less than நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ எஃப். ஓகே, நான் ஜே இங்கே வச்சேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் அபவுட் ஜே இஸ் 2 less than. அப்போ 2 less thanனா அப்போ எஃப் இங்கே வருமா?
ஓகே. F is a male member of family and immediately below E. சும்மா இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் J வந்து இவங்க கிராண்ட் மதரா கன்சிடர் பண்றேன்னா, F இங்க வரும், E இங்க வரும். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? E வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வருது. புரியுதா? ஓகே. அப்போ அதுவும் கரெக்ட்டு. I doesn't live immediately above G. I doesn't live immediately above Gனா, I வந்து எப்படி ஈவன் நம்பர் ஃப்ளோர் தான் வச்சாகணும். இங்க தான் வச்சாகணும். அப்போ G இங்க நான் வைக்கக்கூடாது. கரெக்ட்டா? ஓகே. G இங்க வச்சுட்டேன். J doesn't live on a floor which is a ஓகே. J வந்து பிரைம் நம்பர்ல வைக்கக்கூடாது. ஓகே. கரெக்ட்டா தானே போகுது? ஓகே. கரெக்ட்டா தான் போகுது. வேற என்ன பாயிண்ட்? AEIOE ABCD EFGHI J Kவா? ABCD EFGHH போடு. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் லிவ்ஸ் ஆன் டாப் மோஸ்ட் ஃப்ளோர்? டாப் மோஸ்ட் ஃப்ளோர் இல்ல? ஐ. ஐனோட ஒய்ஃப். இப்படி சொல்லலாம். ஓகே. ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஃப்ளோர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சிப்ளிங் ஆஃப் பி லைவ்? சிப்ளிங் ஏ எங்க இருக்கான்? ஏ எங்க இருக்கான்? சிப்ளிங் ஆஃப் பி யாரு? டி. அப்போ ஏக்கும் டிக்கும் எத்தனை பேர் நடுவில் இருக்காங்க? 1 2 பேர் இருக்காங்க. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் பி லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர்? சாரி, ஆட் நம்பர் ஃப்ளோர். தப்பு. பி லிவ்ஸ் இமிடியட்லி அபவ் சி. தப்பு. பி இஸ் மேரிட் டு ஏ. தப்பு. பி இஸ் மதர் ஆஃப் ஜி. கரெக்ட். ஓகே. who among the following persons is a grandmother of C? ஜேவும் கிராண்ட் மதர் தான், ஈயும் கிராண்ட் மதர் தான். அப்போ 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ போத் 2 and C. என்னது? கிராண்ட் who among the following persons is grandmother of C-யா? ஜே, இ 2 பேருமே கிராண்ட் மதர் தான்டா. இஸ் a sister in law of I. who among the following persons is the grandmother of C? சீனோட கிராண்ட் மதர்னா யாரு? ஜே, இ. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இடிக்குது. ஒன்லி 2 couples have childா? ஓகே. அப்போ இவங்களுக்கும் பசங்க இருந்து இவங்களுக்கும் பசங்க இருக்காதுல்ல? புரியுதா? அப்போ ஓ! இவங்க பொண்ணே கிடையாது இது. அப்படின்னு நானே போட்டுக்கணுமா? எப்படி போட்டேன்? டி இஸ் a brother-in-law of H. ஓஹோஹோ! டி இஸ் unmarried. அப்போ ஜே மட்டும் தான். போடு. அவங்க கேட்பான். ஓகே. 4 ஆர் ஓகே. பேஸ்ட் ஆன் தி கிவன் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தி ஃபேமிலி குரூப். ஓகே. ஜே வந்து 10வது ஃப்ளோர் ஈவன். பி வந்து ஈவன் ஃப்ளோர். ஜி வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர். இ வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர் தான் இருக்கு. ஹெச் வந்து அது என்ன கதையா இருக்கு? ஜே 10. ஜே வந்து ஃபீமேல். பி வந்து ஃபீமேல். ஜி வந்து ஃபீமேல். இ வந்து ஃபீமேல். ஹெச் வந்து மேல். ஓ ஓகே. வேற என்ன? அவ்வளோதான் போட முடிஞ்சுச்சு. மொத்தமாக கேள்வி போட்டிருக்கோம். வாழ்த்துக்கள். இது போட முடியாது. ஓகே. கிரிட்டிக்கல் ரீசனிங் வேணால் போடுவோம். இது போட்டிருக்கலாமோ? சார் பிளட் ரிலேஷன் போடுறது இது போடுறோம். பிளட் ரிலேஷன் கரெக்டாக கூட தெரில. During winters, the rate of respiratory infection increases, especially among elderly and children. Health experts suggest that the major reason for the sudden rise is decrease in the humidity levels, which allow virus to survive long in the air. It is also observed that lack of ventilation in households during winter months worsen the spread of essential infection. Wow. இது வந்து strengthen பண்ணுது. Many people during winter prefer to stay indoors for longer hours. இது வந்து strengthen for. Okay. High humidity levels during monsoon restrict virus movement. தப்பு. அது வீக் பண்ணுது. Winter clothing restricts movement of air near the body. The use of air purifiers in the home increased in recent years. எது அந்த ஐடியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுது? ஓகே. இந்த பாயிண்ட் தான் சங்க. Referred from the given statement. Ventilation plays an important role in controlling the spread of infections. Virus get destroyed easily during summer due to heat. அதுவா நம்மளுக்கு புரியுது. அதுவா இன்ஃபர் பண்ணுறோம். Winter is the safest. Only children get infected. தப்பு. Elderly people are responsible. தப்பு. Virus get destroyed easily during summer due to heat. ஓகே. ஓகே. இந்த பாயிண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுது. அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கிறோம். பிளாஸ்டிக் வேஸ்ட் எஸ் எமர்ஜென்சி. நான் இது போடவே மாட்டேன், சும்மா போடுறேன். டைம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்குன்னா வேறு எதுவும் போடுறதுன்னு தெரில எனக்கு. Okay, plastic waste emerge as a major environmental concern. Single-use plastics such as wrappers, straws, and carry bags are the most common contributors to the pollution. Despite government bans and awareness drives, the consumption of plastic has not drastically reduced. That indicates that merely placing restrictions is not enough unless it is supported by behavioral change among the public.
ஓகே. அவங்களாம் மாத்திக்கலாம். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. லாஜிக்கல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி லெவல் பிளாஸ்டிக் கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம். என்கரேஜிங் ஷாப்கீப்பர்ஸ் டு ப்ரொவைட் கிளாத் அட் ஓகே பண்ணலாம். இன்க்ரீசிங் சப்சிடிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஆக்ஷன் பண்ணலாம். இப்படிலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் போடல. ஸோ ஓகே, போட்டதே கரெக்டானு தெரில. ஓகே, இந்த செக்ஷன் சப்மிட் 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 சப்மிட். ஓகே, என்ன இது 4 persons purchase some pens and pencils for a certain price. ஓகே, நல்லா கேஸ்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. போடுவோம் லாஸ்ட்டாக. ஓகே, 47 9 18 டபுள் டபுளாக போதா? அப்போ 36. ஆனால் அப்படி யோசிக்கிறப்ப தான் இங்கே வெறும் டபுள் டபுளாக போனால் கண்டிப்பாக ரொம்ப டாஸ்டிக் எக்ஸாம். இப்போ 27 அப்படின்னா என்ன வரும்? 80 91 வருமா? ஓகே, 91க்கு அப்புறம் என்னது? 36. அப்போ 130. ஓகே, 80 சாரி 90 101 வருமா? ஓகே, 101 தான் என்னோட வேல்யூ. 36னா என்னது? அடுத்து 45. அப்போ பீனோட வேல்யூ என்ன? 170 182. அப்போ பீனோட வேல்யூ 182, என்னோட வேல்யூ 101. ஓகேவா? ஓகே, இது என்னது? -11 +1 இல்லை 0.5 அந்த மாதிரி எதுவும் இல்லை, +8 ப்ளஸ் ஓகே டபுள் ஆகுது. ஓகே 1.5 அந்த மாதிரி. 0.5 என்னது? 12. 0.5 + 1 அப்போது இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 1.5 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2.5 + 1. அப்போ சீனோட வேல்யூ என்ன வரும்? 90 ஒரு 22 112 113. ஓகேவா? ஓகே, அடுத்து 2.5னா என்ன வரும்? அடுத்து 3 + 1 வரும். ஓகேவா? கரெக்டு தானே? ஓகே, அப்போ 339 340 341. ஓகேவா? ஓகே, இதான் டீனோட வேல்யூ. முடிஞ்சா? ஓகே, which of the following must be true? Both the series of both the missing terms of series 2 are not integers. கரெக்ட். Sum of the digits of b is a prime integer. அப்போ இதை வச்சு ஆட் பண்ண என்ன வரும்? 9 11. இது கரெக்ட். a is a perfect square. ஏனோட வேல்யூ என்ன? 101. தப்பு. அப்போது என்னது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்ட். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் c + d. c + d என்ன? ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 455 455 ப்ளஸ்ஸு b - a என்னது? 81. அப்போ 536 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸு. இது என்னது? 4. இது என்னது? -6 ப்ளஸ் 4 -6 -6னா -6னா 120 இல்லை கிடையாது. +4 -6 ஒன்று ராங் டேர்மும் இருக்குது. அப்போ 135 ராங் டேர்மாக இருக்கலாம்ல. -6னா என்ன வரும்? கரெக்ட் டேர்ம் தட் வில் -6னா 124 +4னா 128 வரும். ஓகே, அதான் தப்பு. இதே மிஸ்ஸிங் டேர்ம் கேட்பான். இஃப் த மிஸ்ஸிங் டேர்ம் இஸ் n³ - 1 அப்போ என்ன வரும்? n³ - 1 = 124. அப்போ என்னோட வேல்யூ 5. என்னோட வேல்யூ 5னா 120% ஆஃப் 5 வரும்? 6ன்னு வரும். ஓகே, என்ன கொடுத்துருக்கான்? 2 trains crossing P and Q crosses different platforms M and N. Okay. Time taken by train P, which is x meters length to the cross of platform, which is x meters length to cross a platform M of length 100 meters is equal to time taken by a man who is running with the speed of 10 meters per second to cross same train in same direction. Time taken by a man who is running with the speed of 10 meters per second to cross the same train in same direction. The speed of train P is 40 meters per second. Okay, 40 meters per second. Time taken by man is equal to the time taken by a man who is running with the speed of 10 meters per second to cross the same train in same direction. ட்ரெயின் தானே கிராஸ் பண்ணுவோம். இது பையன் எப்படி கிராஸ் பண்ணுவான்? அப்போது x மீட்டர் ப்ளஸ் 100 டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த்து எக்ஸு டிவைடட் பை இவங்க 2 பேர் சேம் டேரக்ஷன் போகிறாங்கன்னா 30. கரெக்டாக? இதுதான ஈக்குவேஷன். அதாவது இது 10 மீட்டர் per செகண்டில் வந்து ஓடுறோம் அப்படின்னா சேம் டேரக்ஷனாக ரிலேட்டிவ் மாறும். அப்போ இது 2 கேன்சல். அப்போ 3x + 300 இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 300 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பீனோட லென்த்து 300 மீட்டர். ஓகேவா? ஓகே, த டைம் டேக்கன் பை Q which is 360 மீட்டர் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் N which is x - 180. அப்போ 120 மீட்டர் ட்ரெயின் என்னோட பிளாட்ஃபார்ம் வித் ஸ்பீட் ஆஃப் 4y மீட்டர் per செகண்ட் இஸ் x/25. x/25 என்னது? எக்ஸ்னோட வேல்யூ 300. அப்போ என்னது? 12 செகண்ட்ஸ். அப்போது என்ன பண்ணலாம்? 360
ப்ளஸ் 120 பிளாட்ஃபார்ம் லென்த் 4y மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 12. இப்படி எழுதலாமா? கரெக்ட் தானே? ஓகே. அப்போ இது என்ன வரும்? 480 வரும். அப்போ 40. அப்போ ஒய்னோட வேல்யூ 10. ஒய்னோட வேல்யூ 10, எக்ஸ்னோட வேல்யூ 300. ஓகேவா? ஓகே. இப்போ இஃப் த டைம் டேக்கன் பை ஆர் டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் கே, ட்ரெயின் ஆர்ன்னு வந்து ஒரு புது ட்ரெயின் வந்து வருது. பிளாட்ஃபார்ம் கேவை கிராஸ் பண்ண போகுது. உஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் எம் அண்ட் என். பிளாட்ஃபார்ம் எம்மனோட லென்த் என்ன? 100. என்னோட லென்த் என்ன? 120. அப்போ 20 அண்ட் 4 டைம்ஸ்னா 80. ஓகே. டைம் டேக்கன் பை ஆர் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் என் இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஆர் இஸ் 40 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 40னா 320 மீட்டர் கிராஸ் பண்ணுமா? அப்போ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 240. தென் ஃபைன் டைம் டு ட்ரெயின் ஆர் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் என் அப்படின்னு கொடுத்துருவோம். பிளாட்ஃபார்ம் என் எவ்வளோ? 120. அப்போ 240 + 120 360 டிவைடட் பை 40 அப்படின்னா 9 செகண்ட். முடிஞ்சா? ஓகே. Okay, if the length of the train is S is 40 times numerically the time taken by P and Q to cross each other in opposite directions. P and Q cross each other என்னது? P நோட லென்த் 300, 360, 660. இதனோட ஸ்பீடு வந்து 40 மீட்டர் பர் செகண்ட். இதனோட ஸ்பீடு வந்து 40 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 60. அப்போ 11. கரெக்டாக? அப்போ 40 டைம்ஸ்னா என்னது? 440. ஓகே. ஓகே. ட்ரெயின் எஸ் இஸ் 440. ஓகே. அந்த டைம் டேக்கன் பை ட்ரெயின் எஸ் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் எம். பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? எம் 100 இருக்குது. அப்போ 440 + 140. 440 என்ன? 540. அப்போ 540 வந்து 4.3 செகண்ட்ஸ். அப்போ ஃபைண்ட் த மீட்டர் ஆஃப் செகண்ட் கேட்குறாங்க. அப்போது 430 4.3 செகண்ட்ஸா? பிளாட்ஃபார்ம் எம் 100 மீட்டர், 440 ஆப்போசிட் டைரக்ஷன் 40 40 80ன்னு வரும். சாரி, 660 டிவைடட் பை 80. ஓகே. 8 8 64 8.25. அப்போ 8.25 இன்ட்டு 40ன்னு வருமா? 8.25 இன்ட்டு 40 ப்ளஸ் அப்போ என்ன வரும்? 320 330 ஒரு 330 ஒரு 100 என்ன வரும்? 430. அப்போ 100 செகண்ட். கால்குலேஷன் மிஸ்டேக். நோ. ஓகே. என்னது? டேட்டா சஃபிஷியன்சி. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் போட் ஏ டு பி இன் ஸ்டில் வாட்டர். போத் ரவிங் இன் சேம் ரிவர். த ஸ்பீட் ஆஃப் ரிவர் இஸ் 4 km/h. இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த டைம் டேக்கன் பை ஏ டு கவர் 140 km டவுன் ஸ்ட்ரீம். 140 km ஏனோட ஸ்பீட். அப்போ ஏனோட டவுன் ஸ்ட்ரீம்னா ரெண்டுமே சேம் தானே? அப்போ நான் ஏ ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை டு கவர் 130 km அப் ஸ்ட்ரீம். ஓகேவா? அப்போ பி மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக தானே? ஓகே. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? கண்டிப்பாக ஏக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோ கிடச்சிரும். புரியுது நான் சொல்கிறது? லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம். இப்போ A + 4 B - 4 என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணி ஏபிக்கான ரேஷியோ வருமா? வராது. 140B - 560 இஸ் ஈக்குவல் டு 130A + 520. கரெக்டா? ஓகே. இது இந்த கொஞ்சம் என்ன வரும்? 140B - 130A இஸ் ஈக்குவல் டு 1080. இதை வச்சு என்ன பண்ண முடியாது? பிக்கும் ஏக்கும் ஸ்பீட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ரெண்டுத்தையும் தான் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஓகே. the time taken by A and B together can complete the work is, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 60/11 நாளில் முடிப்பாங்க. சியும் டியும் சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60 எடுத்தால் இதனோட எஃபிஷியன்சி 11, இதனோட எஃபிஷியன்சி 15. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ டு ஒர்க் அலோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனோட எஃபிஷியன்சி தரணும். அதன முடியும். பியும் டியும் சேர்ந்து முடிக்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, பியும் டியும் சேர்ந்து முடிக்கிறாங்கன்னா 20/3. ஓகேவா? ஓகே. பியும் டியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்போ எஃபிஷியன்சி என்ன வரும்? 9. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A + B + C + Dனோட எஃபிஷியன்சி 26. இதில் B + Dனோட எஃபிஷியன்சி 9 போச்சுன்னா A + Cனோட எஃபிஷியன்சி 17ன்னு தெரியும். ஆனால் இதை வச்சு என்ன பண்ண முடியாது? உங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகேவா? எஃபிஷியன்சி ஆஃப் D இஸ் 40% லெஸ் தென் தட் ஆஃப் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு ஏக்கும் டிக்கும் தானே பிரிக்க முடியல. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். த மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் இஸ் எக்ஸ் விச் இஸ் சோல்டு ஃபார் ருபீஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து 2000. இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் சொல்ல முடியுமா? முடியாது. த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் த சேம் ஆர்டிகல். இப்போ டிஸ்கவுண்ட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எக்ஸ் - 2000 வந்து டிஸ்கவுண்ட். கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டு. அதுவும் ப்ராஃபிட். இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். ப்ராஃபிட் என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதுவும் 2000 - ஒய்யும் சேம்னு சொல்கிறான். விச் இஸ் மார்க் அப் ₹800 above its காஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன தெரியும்? எக்ஸ் - 800ன்னு தெரியும். புரியுதா? இது 800 மார்க் பண்ணி தான் இதனை மார்க் வந்திருக்கும். அப்போ 2000 - எக்ஸ் + 800. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ வருமா? வரும். அப்போ 2x ஈக்குவல் டு 2800 2000 போச்சுன்னா 800. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 400 அப்படின்னு கிடைக்கும். 400ன்னு கிடைச்சா அது கரெக்டா? 2800 சாரி 4800. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 2400. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். கரெக்ட் தானே? ஓகே.
இல்லைனா இரு 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 எனக்கு இந்த பாயிண்ட் தேவையில்ல. இந்த பாயிண்ட் தெரியாமல் நீ எப்படி கண்டுபிடிப்ப? செல்லிங் ப்ரைஸ் தெரியாமல் முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே. பேக் பி கண்டைன்ஸ் 2 different colors, pink and orange. Okay, A, B ரெண்டு இருக்கு. இதில் பிங்க் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. The total number of balls in bag A is 10% less than that of B. அப்போ இங்கே 9x இங்கே 10x வச்சுக்கலாமா? ஓகே, the number of orange balls in bag A and B is 35. ஓகே, and 40 respective. 35, 40. ஓகே. ஓகே. The ratio of number of pink balls in A to B is 14x 15, 14y 15y. ஓகே. ஓகே, அப்போ 35 + 14y டிவைடட் பை 40 + 15y இஸ் ஈக்குவல் டு 9x டிவைடட் பை 10x இப்படின்னு எழுதலாமா? இதுக்கு இது கேன்சல். அப்போ 350 + 140y இஸ் ஈக்குவல் டு 360 + 135y. கரெக்டாக? இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10 வரும். ஒயினோட வேல்யூ 2. ஒயினோட வேல்யூ 2னா 28 30. அப்போ என்ன வரும்? 70 63. கரெக்டாக? ஓகே. Now find the probability of picking one ball from bag A. One pink ball from bag A na 28/63. Okay. One orange ball from bag B. அப்போ 40/70. அப்போ 7 9s are 7 10s are. இப்போ கேன்சல் பண்ணால் 4s are. இது கேன்சல் பண்ணால் 4s are. ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A 2-digit natural number x and y when multiplied by its unit digit, then the sum of the digits of the product of the resultant number will be equal to sum of the digits of the product number of equal to x is a perfect square of y. Okay. சரி, ஃபர்ஸ்ட் x is a perfect square of y. xyன்றது ஒரு 2 digit நம்பர். நான் எப்படி யோசிக்கணும்? ஒரு 2 digit நம்பர்னா x is a perfect squareனா 1 1 இப்படி யோசிக்கலாமா? ஓகே, இதனோட perfect square இது 2 4 3 9. வேற எது வருமா? வராது. இப்போ when the number is multiplied by its unit digit, இதால மல்டிப்ளை பண்ணா 11, இதால மல்டிப்ளை பண்ணா 84, இதால மல்டிப்ளை பண்ணா 279. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணிட்டேன். And the sum of the digit of the product of sum of the digit of the product of the resultant number. Sum of the digits of the product of the resultant number. Product of the resultant number நோட sum அப்போ என்ன வரும்? 1 வரும். 1 தான் வரும். 8 4s are 32. அப்போ 5. 2 7s are 14. 14 9s are 9 4 36 126. அப்போ 9. ஓகேவா? ஓகே. will be equal to the 10th place of the digit. அப்போ இது 10th place ஈக்குவலாக இருக்கா? இது 10th place ஈக்குவலாக இருக்கா? ஓகே, x is a which y cannot be equal to 0. x greater than y ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது ஈக்குவல். அப்போ இதுதான் அந்த நம்பர். கரெக்டாக? x plus y வேல்யூ என்ன? 12. கரெக்டாக? ஓகே, 0.25 டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் என்ன வரும்? 81. y ஸ்கொயர் வந்து அப்போ 72ல் 0.5 1/4 என்ன? 18. அப்போ குவான்டிட்டி 2 பெருசு. மேலே நல்ல கொஸ்டின் இது. ஓகே, the time taken by p and q together. ஓகே, p and q வந்து 12 நிமிஷம். while r gallon can fill a tank in 10 நிமிஷம். ஓகே, அப்போ எஃபிஷியன்சி 120 வச்சு 10 வச்சுக்கலாம், இங்கே 12 வச்சுக்கலாமா? ஓகே, p started to fill the tank but after x minutes now p was turned off. அப்போ p மட்டும் ஒர்க் பண்ணுறான். நான் இங்கே என்ன பண்ணணும்? பிரிச்சாகணும். இப்போ எக்ஸ்னு வைக்கலாம், இங்கே சாரி இங்கே ஏன்னு வைக்கலாம், இங்கே 10 - ஏன்னு வைக்கலாம். ஏன்னா எஃபிஷியன்சி தெரியாதுல்ல. ஓகே, p வந்து ஸ்டார்ட் பண்ணுது. p-நோட எஃபிஷியன்சி என்ன? a. ஸோ அப்போ a into x. p was turned off. q and r together fill the remaining 2/5 of the tank. 2/5 என்ன? நல்லா கவனிங்க. 2/5 of the whole tank. 2/5 of whole tank என்ன? 24 48. 48 டேங்கை 3 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுதுன்னா அப்போ q + r-நோட எஃபிஷியன்சி என்ன? 16. அப்போ q-நோட எஃபிஷியன்சி என்ன? 4. அப்போ p-நோட எஃபிஷியன்சி என்ன? 6. ஓகேவா? ஓகே, அப்போ x மினிட்ஸில் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்கு? இது ரிமைனிங் இருக்க 72 ஒர்க்கை முடிச்சிருக்கு. அப்போ இதனோட எஃபிஷியன்சி 6 அப்படின்னா அப்போ x-நோட வேல்யூ என்ன? 12. அப்போ 10% ஆஃப் ஹோல் டேங்க் அலோன் அப்படின்னு கேட்டிருக்கான். டைம் டேக்கன் பை p 10% என்ன? 12. p-நோட எஃபிஷியன்சி என்ன? 6. அப்போ 2. டைம் டேக்கன் பை p and r together to fill the whole tank. p-நோட எஃபிஷியன்சி என்ன? 6. 18. அப்போ 120/18 எவ்வளோ? கண்டிப்பாக இதோட பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? 18 நாள். ஓகே, அப்போ குவான்டிட்டி 2 தான் பெருசு. ஓகேவா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பை சார்ட் given below shows. நிறைய பை சார்ட் இருக்குதோ? ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the x square plus px equal to 294. the greater root of both the equations is 14 each. அப்போ இங்கே x-நோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 14னா 196 + 14p is equal to 294. இந்த பக்கம் வச்சுனா என்ன வரும்? 98ன்னு வருமா? அப்போ p-நோட வேல்யூ 7. கரெக்டாக? p-நோட வேல்யூ 7. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 7 சாரி ப்ளஸ் 7x - 294 is equal to 0.
ஒரு ரூட் வந்து 14. ஒரு ரூட் 14னா ப்ளஸ். அப்போ இன்னொரு ரூட் என்னவா இருக்கும்? புரியுதா? இங்க மைனஸ் வருதுன்னா, சின்ன ரூட்டுக்கு தான் நமக்கு வந்து ப்ளஸ் வரும். பெரிய ரூட்டுக்கு மைனஸ் தான் வரும். அப்போ சாரி, மைனஸ் லாஸ்ட்டா வருதா? ஓகே. 4, 98, 7 கரெக்ட்டா தான் போட்டிருக்கேன். ஓகே. கிரேட் ரூட். அப்போ இன்னொரு ரூட் மைனஸ்ல வரும். ஓகே. ஆமா, பெரிய நம்பர் தான் மைனஸ்ல வரும். கரெக்ட்டா? அப்போ 21. 280, 294. ஓகே. 14 மைனஸ் 21. பீனோட வேல்யூ 7. ஓகே. அப்போ கியூனோட வேல்யூ இங்க ஒய்னோட வேல்யூ 14 சப்ஸ்டிட்யூட்னா 196, 194 என்ன வரும்? 200, 320, 320, 320 196 + 120. 320 இஸ் ஈக்குவல் டு QY. அப்போ 14Yன்னு வருமா? 14 196 196 202 322 டிவைடட் பை 14. 14 2 28 42. அப்போ ஒய்னோட வேல்யூ கியூனோட வேல்யூ 23. ஓகே. ஓகே. அப்போ என்ன வரும்? y ஸ்கொயர் மைனஸ் 23 y ப்ளஸ் 126 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 14 9 சாரா? கரெக்ட் தானே? ஓகே. 14 இன்னொரு ரூட் வந்து 9. ஓகே. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் போத் ஈக்குவேஷன் இஸ் ரூட் ஆர். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் both the equations is root r. Difference between the sum of roots. Difference between sum of roots என்ன? இது வந்து -7. இது வந்து 23. 23 difference என்ன? 30. அப்போ root 30. root 30யா? Difference sum of roots -7, 23, 16. 16 என்ன வரும்? 256 வரும். ஓகே. ஃபைண்ட் த ரிமைண்டர் when q is divided by p. q நோட வேல்யூ என்ன? 23. p நான் டிவைட் பண்ணா என்ன வரும்? 2. ஓகே. an even prime number. ஓகே. even prime number, add composite number, a and c perfect squareலாம் கிடையாது, 2 தான் வரும். ஓகே. if one of the roots of equation z square plus z square minus az plus p plus q என்ன வரும்? 30 is equal to 0. is a 2-digit natural number but the other root is not an odd root. ஓகே. 13 வரணும். அப்போ என்னெல்லாம் வரலாம்? 1 வந்து 2-digit natural number. அப்போ 15 2ன்னு வரலாமா? கரெக்ட் தானே? 10 3ன்னு வந்தால் அது ஆட் நம்பர் ஆயிடுது. தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறான். அப்போ 6. சரி, 17 தானே? 17னா 8 வரும். இது 12 15 ஒரு ரூட்டு, 2 ஒரு ரூட்டு. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் என்னது? ஏனோட வேல்யூவாக இருக்கும். ஓகே. ஒருத்தருக்கான். ஓகே. சோல்டு அண்ட் சோல்டு. ஓகே. என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். டிஏலாம் இருக்குது. ஓகே. பர்சன் இன்வெஸ்டட் 12,000 at 25% per annum simple interest for X years and receive 9,000 as simple interest. எப்போ 75% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 3 வருஷம். இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 3. சரி. அண்ட் இன்வெஸ்டட் 3. அப்போது 9,000 10,000. 10,000த்தை 20% காம்பவுண்ட் ஆனுவலி எத்தனை வருஷத்துக்கு தெரில. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4,400. அப்போ 44%. அப்போ 2 இயர்ஸ். அப்போ x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ்னோட வேல்யூ 3. அப்போ ஒய்னோட வேல்யூ 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் அப்போ 3 + 1 என்ன? 4. முடிஞ்சு. ஓடு. ஓகே. எ கார் அண்ட் பைக். ஓகே. இது வந்து போகிறதில்ல. ஃபில்லஸ் எ மிசில் கக்சர் டேஷ் ml 120 ml. ஓகே. ஃபஸ்ட் இது வந்து மில்க் வாட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே. 120னா என்ன வரும்? 12 பிரிக்கணுமா? 70 50. 12 பிரிச்சா 12. அப்போது 84 60. 12 பிரிச்சா 8. அப்போ 56 40. ஓகே. இது மில்க் வாட்டர். 50% டேக்கன் அவுட் ஃப்ரம் அண்ட் போர்ட் இன்டு வெசல் பி விச் கண்டெய்ன்ஸ் 45 ml. ஓகே. இனிஷியலாக மில்க் வாட்டர் எவ்வளோ இருக்குது இதில்? 30 15. 30 15. ஓகேவா? 30 15. ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 50% நம்ம எடுக்கணும். 50% என்ன? இப்போ இதில் 35 25 42 30 28 20 ஆட் ஆகுமா? இப்போ இது ஆட் பண்ணால் 58. இது ஆட் பண்ணால் என்ன வரும்? 35. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன? 23. இது கரெக்ட். இது என்னது? 72. இது என்னது? 45. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன? 27. இது கரெக்ட். இது 65. இது 40. ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன? 25. அப்போ எல்லாமே கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. The cost price of article is rupees P which is marked up by rupees 160. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து P அப்படின்னா மார்க் அப் ப்ரைஸ் எவ்வளோ? P + 160. அண்ட் சோல்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. அப்போது 0.75P + 120 தான் வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்கும். இஃப் ஆர்டிகல் செல் இஸ் 25% ப்ராஃபிட். அப்போ 1.25P இஸ் ஈக்குவல் டு 0.75P + 120ன்னு எழுதலாமா? அப்போ Pனோட வேல்யூ என்ன வரும்? 0.5 = 120. அப்போ Pனோட வேல்யூ 240ன்னு வரும். The cost price is
ஆர்டிகல் இஸ் மோர் தென் 300 தப்பு. த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் ஆர்டிகல் இஸ் 60. அப்போ 25% ப்ராஃபிட்னா 60 கரெக்ட் தான். த ஆர்டிகல் வாஸ் மார்க்ட் 50% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ பீனோட வேல்யூ என்ன 240 அப்படின்னா நமக்கு என்ன வரும் 400 வருமா? அப்போ 50% வந்து கிடையாது. அப்போ தப்பு. என்ன கேட்டிருக்கான்? ட்ரூ கேட்டிருக்கான். அப்போ செகண்ட் மட்டும் தான் ட்ரூ. ஓகே ஓகே த ஸ்பீட் ஆஃப் த ரிவர் இஸ் 2 km/h. அப்போ ஸ்டீம் என்னது 2 km/h. அப்போ ஸ்டீம் வந்து 2 km/h. த போட் டைம் டேக்கன் பை போட் டு கவர் 96 km டவுன் ஸ்ட்ரீம். 96 km டவுன் ஸ்ட்ரீம். போட்டோட ஸ்பீட் என்ன இருக்கும் தெரில. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 28 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4 hours. கரெக்டாக? ஓகே 4னா 7, 4னா 24. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா? 24x மைனஸ் 48 ப்ளஸ் 7x ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. கரெக்டாக? ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 31x மைனஸ் 34 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 34. அப்போ ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. அப்போ 31 சார். அப்போ எப்படி 1ன்னு இருக்கும்? போட்டோட வேல்யூ இருக்காது. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 30. ஓகே இதுதான் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே அப்போ 30னா என்னது 30 தான். ஓகே த டைம் டேக்கன் பை ஏ அண்ட் சி டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 16 days. பி alone கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 days. ஓகே இப்போ என்ன 48 என்னோட எஃபிஷியன்சி 3 என்னோட எஃபிஷியன்சி 4. நவ் சி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலோன். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் எஃபிஷியன்சி பிரிக்கணும். இங்கே எக்ஸ்னு வச்சுக்கலாம், இங்கே 3 - எக்ஸ்னு வச்சுக்கலாம். சி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலோன் ஆஃப்டர் 3 days லெஃப்ட் த ஒர்க். அப்போ 30 daysக்கு அப்புறம் 30 days ஒர்க் பண்ணியிருக்கானா அப்போ 30 days என்ன வரும் 90 - 3x முடிச்சிருப்பானா. ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 3 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க 3 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3 × x + 4 எழுதலாமா இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ 90 - 3x ப்ளஸ் 3x ப்ளஸ் என்னது இது 30 days. அப்போ 30x சாரி 12 இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ -27 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 27x 102ல் 48 போச்சுன்னா 102ல் 48 போச்சுன்னா என்ன வரும் 52 54. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 2. அப்போ ஏனோட எஃபிஷியன்சி 2, சீனோட எஃபிஷியன்சி 1. ஓகே ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ அலோன். அப்போ 24 நாள். கரெக்டா? ஓகே த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை பிக்யூஆர் வந்து இந்த அமௌண்ட்டில் இருக்குது. ஓகே இது ஓகே ஓகே என்ன பண்ணலாம் 2 × x மந்த்ஸா ஆறுக்கு தானே கொடுத்துருக்கான். அப்போ 4 × x - 4 மந்த்ஸா இஸ் ஈக்குவல் டு 3/4. ஓகே அப்போது இதுக்கு 2 கேன்சல், இதுக்கு 2 கேன்சல். அப்போ 2x = 3x - 12. அப்போ x = 12. கரெக்டாக? x = 12 மந்த்ஸ். டியூரேஷன் வந்து Q இன்வெஸ்டர் கேட்டிருக்கான். அப்போ 10 மாதம். ஓகே நெக்ஸ்ட் the time taken by trying to cross a platform is 1 second more than the time taken by man who is running with the speed of 8 meters per second. Okay, same direction. The speed of train is 40 meters per second. The same train can cross a tunnel of 80 meters in 10 seconds. நல்லா கவனிங்க, ஒரு டனலை 10 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்போ 400 மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்குமா? அப்போ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ 300 மீட்டர் 320 மீட்டர். ஓகேவா? ஓகே 320 மீட்ரு ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் மோர் தென் த 320 டிவைடட் பை 40க்கும் 8க்கும் சேம் டைரக்ஷன். அப்போ 32 ப்ளஸ் 1 இதுதான் ஈக்குவேஷன். அப்போ 11. அப்போது 320 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 440. அப்போ என்ன வரும் 120 தான் என்னது பிளாட்ஃபார்மோட லென்த். புரிஞ்சா? இந்த ஈக்குவேஷன் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும் நான் எப்படி எழுதுனேன்னு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் இஸ் எக்ஸ். அவுட் ஆஃப் 60% ஆஃப் பாய்ஸ். அப்போ எக்ஸ் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 0.6x வந்து பாய்ஸு, 0.4x வந்து கேர்ள்ஸ். ஓகே ஓகே நவ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த ஸ்கூல் இஸ் இன்க்ரீஸ் 50%. அப்போ என்ன வரும் 0.6x தான் வருமா? The number of boys in the school is also increased by 50%. அப்போ என்ன வரும் 0.9x வருமா? Total number of students in the class is increased by 100. அப்போ இங்கே வந்து 1.5x இருக்குமா, இங்கே வந்து xன்னு இருந்துச்சு. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும் 0.5x வேல்யூ தான் 100. ஓகேவா? அப்போ 0.5x வேல்யூ 100, x வேல்யூ எவ்வளோ 200. ஓகே the ratio of expenditure to savings of B. அப்போ A Bன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். the ratio of expenditure to saving of A and that in B. ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டு சேவிங் ஆஃப் ஏ அண்ட் அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து 3x, சேவிங் ஆஃப் பி வந்து எக்ஸ். ஓகேவா? சரி எக்ஸ் ஒய்லாம் கொடுத்துருவாங்க போயிட்டாங்க. ஓகே த டைம் டேக்கன் பை பி அண்ட் ஆர் டு ஃபில் தட் டுகெதர் இஸ் ஓகே பி அண்ட் ஆர் வந்து 30 minutes, பி அண்ட் கியூ வந்து நமக்கு 10/3 minutes. ஓகே அடுத்து என்ன வரும் 30ன்னு வரும். என்னோட எஃபிஷியன்சி 1, என்னோட எஃபிஷியன்சி என்ன 3 9. கரெக்டாக? ஓகே P and Q together can fill the tank in 10/3 minutes. Okay. If R is 1/3 of efficiency of Q, அப்போ R வந்து எக்ஸ்னு வச்சுப்போம், Qனோட எஃபிஷியன்சி 3xன்னு வச்சுப்போம். ஓகே இப்போ வந்து என்னது Pனோட எஃபிஷியன்சி வந்து தெரியாது. அப்போ P + x டிவைடட் பை R இஸ் அன் அவுட்லெட் பைப்.
R is an outlet pipe. அப்போ P minus X divided by P plus 3X equal to 1/9 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 9P minus 9X equal to P plus 3X. அப்போ 8P is equal to 12X. அப்போ P நோட வேல்யூ 1.5X. அப்போ P நோட வேல்யூ 1.5X. 1.5X minus X நோட வேல்யூ 0.5X நோட வேல்யூ தான் 1 அப்படின்னா அப்போ 3, 2, 6, 3 முடிஞ்சா? ஓகே. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை R to empty the tank alone அப்படின்னா 15 நிமிஷம். நெக்ஸ்ட் சப்மிட்லாம் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஓகே இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனால் இது என்னது? ஓகே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இது வந்து போடுவோம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பைசா சோர்ஸ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓகே புக்ஸ் பப்ளிஷ்டு ஓகே புக்ஸ் பப்ளிஷ்டு வித் 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் பர்சன்டேஜ் சோல்டு பப்ளிஷ்டு சோல்டு ஓகே பப்ளிஷ்டு சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு அப்போ சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு ஓகே பப்ளிஷ்ட்னா சோல்டும் இருக்கும் அன்சோல்டும் இருக்கும் ஓகே அன்சோல்டு பை ஃபிக்ஷன் டைம் published படியம்மா total number of books unsold by a bookstore is ஓகே மொத்தமாக 140 புக் அன்சோல்டு ஓகே ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் சோல்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு இது 60%னா இது எப்பறம் ரிமைனிங் 40% தான் இருக்கும். ஓ ஃபிக்ஷன் புக்ஸ் பப்ளிஷ் ஆனதில் 40% சோல்ட் ஆயிருக்கு. ஓகே நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அன்சோல்டு நான் ஃபிக்ஷன் ஓகே நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அன்சோல்டு வந்து 20 அப்படின்னா ஃபிக்ஷன் புக்ஸ் அன்சோல்டு எவ்வளோ 120. அப்போ 40% தான் 120 அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது 300 வந்து டோட்டலாக இருக்குன்னு தெரியுது. அப்போ 300 ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து பப்ளிஷ்டு. அடுத்து இங்கே என்னது 300ல் வந்து நமக்கு எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு 60%னா 180 சோல்ட் ஆயிருக்கு. அப்போ 180னா இங்கே 80 சோல்ட் ஆயிருக்கு கரெக்டாக. அப்போ 260 டோட்டலாக சோல்டு 140 டோட்டலாக அன்சோல்டு ஓகே. அப்போ 400 வந்து என்னது டோட்டலாக பப்ளிஷ் ஆன புக்ஸ் கரெக்டாக. அப்போ 25% தான் 400 அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ 1600. அப்போ ஏபிசிடியில் பப்ளிஷ் ஆனது வந்து 1600. அப்போது 480 ஓகே 1600னா 160 480 560 ஓகேவா. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கான் இதை வந்து கொடுத்துருக்கான் ஓகே ஃபிக்ஷன் சோல்டு அன்சோல்டு நான் ஃபிக்ஷன் சோல்டு அன்சோல்டு ஓகேவா. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது வரும் ஓகே. ஃபஸ்ட் என்னது ஃபிக்ஷன் சோல்டு வந்து 180 இங்கே 80. ஃபிக்ஷன் அன்சோல்டு எவ்வளோ நான் ஃபிக்ஷன் அன்சோல்டு வந்து 20 இது வந்து 60%. அப்போ இங்கே 120 இது 300 ஆட் பண்ணால் 400 வருதா. ஓகே இப்போது வேறு என்ன பண்ணலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே இந்த ஓகே ஈச் ஃபிக்ஷன் புக் வந்து 120 அப்போது 140 புக் விற்கிறான். 140 புக் வந்து என்னது ஆல் ஃபிக்ஷன் புக்ஸ் ஓகே நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் பப்ளிஷ்டு பை ஓகே 140 புக் வந்து விற்கிறான். 140னா இங்கேயும் 140 வரும் இங்கேயும் 140 வரும். 280ல் ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் இங்கே 40 இருக்குமா இங்கே 160 இருக்குமா அப்போ 200 280 போச்சுன்னா ரிமைனிங் 200 இருக்கும் அவ்வளோதான். அப்படி தான் பப்ளிஷ் பண்ணது மட்டும் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் புக் சோல்டு பை ஸ்டோர் சி ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் புக் சோல்டு பை சி அப்போ இது 3x இது 2x ஓகேவா. ஓகே அடுத்த பாயிண்ட் என்னது இங்கே அன்சோல்டு கொடுத்துருக்கான். ஓகே இது வந்து 3x அப்படின்னா எனக்கு இது வந்து எக்ஸ் ஏன்னா இது 75%. அப்போ இது என்ன வரும் 10 வரும். இப்போது இதை ஆட் பண்ண 6x + 10 வேல்யூ தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 25 ஓகே. என்ன கேட்டிருக்கான் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் பப்ளிஷ் பை ஆர் சோல்டு ஓகே நான் ஃபிக்ஷன் புக்ஸ் 25னா 50. இப்போ பப்ளிஷ் ஆனது எவ்வளோ 60 60ல் 50னா எவ்வளோ 5/6 அப்போ 83.33%. ஓகே அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் பப்ளிஷ்டு பை டி ஓகே இஃப் 148 ஆர் ஃபிக்ஷன் பிக்ஸ் அப்போ ரிமைனிங் 80. அப்போ ரிமைனிங் 80னா இங்கே என்ன வரும் ஐயோ
30. அப்போ 80னா இப்போ 50 வந்து சோல்டு, 30 வந்து அன்சோல்டு. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஷன் புக்ஸ் அன்சோல்டு அண்ட் த நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன். அப்போ இங்கே 480 அப்படின்னா 80% அவனை கேட்டிருக்கான். அன்சோல்டு ஃபிக்ஷன் புக்ஸ், அன்சோல்டுனா என்ன வரும்? 20%, அப்போ 96. அப்போது நான் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு, அப்போது 96, அப்போ 46. ஓகே. ஐயோ. If the number of fiction books published by book is twice that of non-fiction books published by story, non-fiction, okay, 100, அப்போ 200. ஓகே, and once போடு, எவன் போடு. எப்படி? ஓ நைஸ். நெட்டே கனெக்ட் ஆகல. சப்மிட் ஆகுமா? ஒரு டைம் ஒரு கோளாறு ஆயிடுது. இவ்வளோ கனெக்ட் ஆகாது தெரில. சப்மிட் ஆகாது போல. ஓகே, இது வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி, 2 கேள்வி இன்கரெக்ட். ஓகே. இதில் ரீசனிங் ஒன்று தப்பு, ஆப்டியில் ஒன்று தப்பு. ஓகே, ரீசனிங் நல்லா தான் போட்டிருக்கேன், ஆப்டி நல்லா தான் போட்டிருக்கேன். ஓகே, டேயில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடியே டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால் நிறைய இடத்துல டைம் நான் கால்குலேட்டிவாக எடுத்து போட்டேன். தப்பு. என்ன சொல்யூஷன்ஸ் தப்புன்னு பார்ப்போம். பிளட் ரிலேஷன் தப்போ? இல்லை, பிளட் ரிலேஷனாக கரெக்டாக தான் போல. இப்போ ஏதோ ஒரு ஆன்சரே வரலையே. ஓகே, நான் லாஸ்ட்டாக யோசிச்சது தான் தப்பு. ஐ மீன் 2 பேருக்கும் எல்லாருக்குமே குழந்தை இருக்குன்ற பாயிண்ட் வந்து, ஏன்னா 2 பேருக்கு தான் குழந்தை இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸியாக 32% கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த பசில் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். அப்போது சூஸ் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு டிஐ, கஷ்டமான டிஐ யாரும் சூஸ் பண்ணல மோஸ்ட்டாக. இது என்ன தப்பு? quantity 2 greater than picking orange from bottle B. என்ன இது? ஓகே, 40/70, 14 பிங்க் பால்னா 28 divided by 63. 7 9s are 7 10s are okay, 4s are sorry. ஓகே, ஒரு சில கொஸ்டின்லாம் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். அது எந்தெந்த கொஸ்டின்? ஓகே, இந்த கொஸ்டினே நிறைய பேர் சூஸ் பண்ணல. பட் இது நம்ம ஈஸியாக டிகோட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவுமே நிறைய பேர் சூஸ் பண்ணல.
ஓகே, இது கால்குலேட்டர் பண்ணிட்டுருப்போம். இது நிறைய பேர் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேர் போடல. இந்த கொஸ்டின் ஈஸி, இது போட்டிருப்பாங்க. எல்லாம் போடல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் போகல நிறைய பேர். இந்த டிஏ வந்து கஷ்டம். இந்த டிஏ ஈஸியாக போட்டிருக்கலாம் போல். இது எல்லாருமே போட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினை. டயக்ராம் தள்ளி தள்ளி ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நான் போடல.